தென்னிந்திய சினிமாக்களில் டாப் நடிகையாக திகழ்ந்துட்டு வருவர் தான் நடிகை சமந்தா அவர்கள். நடிகர் நாகா சைத்தன்யாவை பிரிந்ததை அடுத்து படங்களில் நடிப்பதில் முழு கவனமும் செலுத்திட்டு வந்தார். ஆனாலும் அவர் மயோசிட்டிஸ் நோயால் பாதிப்படைந்துட்டும் இருந்தார். இப்படி கஷ்டப்பட்டுட்டு வந்த சமந்தா அவர்கள் அதன் பிறகு ஒரு சில படங்கள்லையுமே நடித்தார். சமந்தா அவர்கள் சூப்பர் டீலர்ஸ் படத்துக்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படத்திலையும் நடித்திருந்தார். இந்த படத்துக்கு பிறகு தீவிர சிகிச்சை மேற்கொண்ட நடிகை சமந்தா அவர்கள் மயோசிட்டிஸ் நோயிலிருந்து முழுவதுமாக குணமடைந்து மீண்டும் படங்களில் நடித்துட்டு வந்தார். சில ஆண்டுகளாக தமிழில் வாய்ப்புகள் குறைந்து வந்த நிலையில் பாலிவுட் பக்கம் சென்று சிடடல் படத்தின் மூலமாக நடித்த மிகப்பெரிய இடத்தையும் மார்க்கெட்டையுமே பிடித்தார் நடிகை சமந்தா அவர்கள். தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகர் விஜயோட கத்தி, தெறி, மெர்சல் இது போன்ற படங்களில் நடித்து விஜயோட ஃபேவரட் நடிகையாகவே மாறியிருந்தார் சமந்தா அவர்கள். அதன் பிறகு விஜயோட ஜோடி போட்டு நடிக்க வாய்ப்புகள் 6 ஆண்டுகள் கிடைக்கல. தற்பொழுது நடிகர் விஜயோட மீண்டும் 6 ஆண்டுகள் கழித்து நடிக்க சமந்தா அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. தளபதி விஜயோட 69வது படத்தை இயக்குனர் எச். வினோத் அவர்கள் தான் இயக்க இருக்கார். இந்த படத்தில் தான் நடிகை சமந்தாவை நடிக்க ஒப்பந்தமும் செஞ்சுருக்காங்களாம் படக்குழுவினர். அதே சமயத்தில் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்க இருக்கும் படத்தில் கூட நடிகை சமந்தாவை நடிக்க வைக்க இருப்பதாக பேச்சுக்கிழமை அடிபட்டு வருது. இதன் மூலயமா தமிழ், தெலுங்கு சினிமாக்களில் மீண்டும் தன்னுடைய மார்க்கெட்டை பிடிக்கவும் இருக்கார் சமந்தா. இந்த தகவல் உறுதியாகும் பட்சத்தில் மீண்டும் தென்னிந்திய சினிமாக்களில் ஒரு ரவுண்ட் வருவாருன்னே சொல்லலாம் சமந்தா அவர்கள். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலெக்டர் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.